திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய. அன்பர்களே, நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற பல்வேறு விஐபி வேட்பாளர்கள் இவர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையிலே இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பி. கார்த்தியாயினி இவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். பி. கார்த்தியாயினி தேவி என்பது இந்த பெயரே ஒரு வித்தியாசமான பெயராக இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட இது என்ன என்று கேட்டார்கள். இது பராசக்தியினுடைய ஒரு பெயர். மகிடாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக துர்காதேவி எழுந்தருளும் பொழுது அதற்கு முன்னதாக கார்த்தியாயினி முனிவர் என்ற ஒரு முனிவர், அதாவது கார்த்தியாயன முனிவர், அவர் தவம் செய்கிறார். அப்பொழுது அவருடைய தவத்துக்கு இறங்கி துர்காதேவியானவள் நான் உங்களுடைய மகளாக அவதரித்து உலகத்தில் இருக்கின்ற யோக மாயை சக்திகளையெல்லாம் ஒன்று திரட்டுவேன். அதற்கு பிறகு துர்காவாக மாறி யுத்தத்திற்கு சென்று மகிடாசுரனை சம்ஹாரம் செய்வேன் என்று வரம் கொடுத்து, அந்த வகையிலே அவருக்கு கார்த்தியாயன முனிவருக்கு மகளாக தோன்றிய பராசக்தியினுடைய அம்சமாக இருப்பதனாலே அவருடைய மகள் என்ற முறையிலே கார்த்தியாயினி தேவி என்று 4 கரங்களோடு சிங்க வாகனத்திலே அமர்ந்திருக்கின்ற தேவியாக இந்த தேவி காட்சி கொடுக்கிறார். அந்த கார்த்தியாயினி தேவியுடைய பெயரை உடைய இந்த வேட்பாளர், இந்த அம்மையார், இவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. அந்த கார்த்தியாயினி தேவி கைகளிலேயே ஒரு பெரிய தாமரை மலர் இருக்கும். அதுபோல் இங்கே தாமரை சின்னத்திலே இவர் போட்டியிடுகிறார். இப்பொழுது இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். கார்த்தியாயினி தேவி என்றால் வெற்றியை தருபவள் என்று ஒரு பொருள் இருக்கிறதாக சமஸ்கிருத இலக்கியம் கூறுகிறது. அப்படிப்பட்ட பெயரை உடைய இந்த கார்த்தியாயினி அம்மையார் இவருடைய ஜாதகம் பார்த்தீர்கள் என்றால் கும்ப லக்கணம். லக்கணாதிபதி சனி உச்சமாக துலாத்திலே இருப்பதை காண முடிகிறது. கேது அதை அடுத்து உச்சமாக விருச்சிகத்தில் இருக்கிறார். குருவும் அங்கே இருக்கிறார். குருவும் கேதுவும் சேர்ந்தால் ராஜரிஷி யோகம், அதாவது ராஜாவாகவும் ஒரு பெரிய பக்திமதியாகவும் ஆன்மீகத்திலே நம்பிக்கை உடையவராகவும் இருப்பதற்கு இந்த குரு கேது இணைப்பு உதவும். அவர்கள் எந்த பாதைக்கு சென்றாலும் ஆன்மீகத்திலே உயர்ந்த நம்பிக்கை உடையவராக வந்து விடுவார்கள். அந்த வகையில் இவர் பல்வேறு, அதாவது அந்த ஆன்மீக நம்பிக்கை மிகுந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். ராகு ரிஷபத்திலே மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். அப்புறம் செவ்வாய் கடகத்திலே சத்ரு ஸ்தானத்திலே நீசமாக காணப்படுகிறார். சூரியன் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் சிம்மத்திலே. அங்கே சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்று சிவயோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள், ருத்ர யோகத்தை. இப்படிப்பட்ட சிறப்பான ஜாதகமுடைய இந்த அம்மையாருக்கு கடந்த இப்போ சனி மகாதசை உச்சமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பாதி அளவு தாண்டி இப்பொழுது இதே உச்ச திசை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான முறையிலே அமைந்திருக்கிறது. இவர் மீனத்திலே, அதாவது மிதுனத்திலே சந்திரன் இருப்பதாக காட்டப்படுகிறது. மிகவும் சிறப்பான, அதாவது 5வது ஸ்தானத்திலே சந்திரன். இப்படிப்பட்ட இவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது உள்ள நேரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிக வலிமையான முறையிலே அதற்கு, அதாவது சந்திரனுக்கு 11லே குரு இருப்பதை பார்க்க முடிகிறது, சூரியன் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் அஷ்டமசனி நீங்கி 9லே சனியும் செவ்வாயும் பலமாக இருக்கிறார்கள். சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாக இருப்பது சந்திரனுக்கு முன்னும் பின்னும், அதாவது 6 கூடிய சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ராகுவும் செவ்வாயும் இருப்பது இவருடைய ஒரு வகையிலே ஒரு பெரிய விபரீத ராஜயோகத்தை உடையவராக இந்த ஜாதகம் இருக்கிறது. நான் சொல்வதை வைத்து நீங்கள் இந்த ஜாதகத்தினுடைய பலத்தை காண முடியும். இன்னும் உங்களுக்கும் சில கருத்துக்கள் தோன்றலாம்.
மிகச் சிறப்பான ஒரு ஜாதகம் கார்த்தியாயினி அம்மையாருடைய ஜாதகம் என்று சொன்னால் அதை உண்மையிலேயே ஜோதிட வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பி கார்த்தியாயினி என்ற அந்த பெயருக்கு சுக்கிரனுடைய 6ஆம் எண் வரிசையிலே அந்த பெயர் வருகிறது. அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். பக்கத்திலே கும்பலக்கணத்தின் யோகாதிபதி சிறப்பாக அங்கே புதன் அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சிறப்பான ஜாதகம் இவருடைய ஜாதகம். தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் வேட்பாளர்களுடைய இப்போ நம்ம யாரெல்லாம் பார்த்தோமோ அவர்களுடைய ஜாதகத்தை மீண்டும் அனலைஸ் செய்து நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வருவோம். மொத்தத்தில் இந்த ஜாதகம் நல்ல வலிமைமிக்க ஒரு ஜாதகம் என்று சொன்னால் அதை ஜோதிட வல்லுநர்கள் மறக்க மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.